அல்லாஹு தாலா எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் இது. அல்லாஹுடைய வீடுகளில் ஒரு வீட்டுக்கு வரக்கூடிய பாக்கியம், நிறைய காரியங்கள் உலக விஷயங்கள் இருந்த நேரங்களை முன்பின் படுத்திட்டு வாருங்கிறது. இது எங்களோட திறமையோ எங்களோட தகுதியோ அல்லது எங்களுடைய விருப்பத்தினாலேயோ அல்ல, மாறாக அல்லாஹு தாலா தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. எவ்வளோ மக்கள் எங்களை மஹல்லால் இருக்கிறாங்க, அந்த ஒவ்வொருத்தரிலிருந்தும் அல்லாஹ் எங்களை உள்ளங்களை பார்த்து அவன் விரும்பி எங்களை தன்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய பாக்கியத்தெல்லாம் தரான். ஃப்ரீயாக இருக்கிறதுனால பள்ளிக்கு வார என்பது நடக்கிறதில்லை, அல்லது நாங்கள் தகுதி உள்ளவங்க, நாங்கள் நல்லவங்க, எங்களோட அமல் இபாதத் அல்லாஹ்க்கு விருப்பமாக இருக்குது அதனால் வருகிறோம் என்றும் கிடையாது. அல்லாஹு தாலா விரும்பி எங்களுக்கு இந்த நியமத்தில் கொடுக்குறாங்க. அதனால் அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நாங்கள் ஷுக்ரு செய்யணும். லைன் ஷக்கர்த்துன் லஸீதன்னக்கும், என்னுடைய நியமத்துகளுக்கு நீங்கள் ஷுக்ரு செஞ்சீங்கன்னு சொன்னால் நான் இன்னும் அதிகரிப்பேன் அல்லாஹு தாலா சொல்கிறாங்க. அப்போ இந்த காலத்தில் ஃபித்னாவுடைய காலம் எல்லாருக்கும் தெரியும். முழு உலகத்திலையும் இன்றைக்கு மனிதனுடைய ஈமான பறிக்கக்கூடிய காரியங்கள், அமைப்புகள், காட்சிகள், விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக ஜப்பானில் அதிகமாக நாங்கள் பார்க்கலாம். இதை விட இன்னும் மோசமான நாடுகள் இருக்கும். ஆனால் நாங்கள் இருக்கக்கூடிய நாடும் ஈமான பாதுகாக்கக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு கிடையாது. அப்போ எங்களுக்கு எந்த நேரம் எங்களுடைய ஈமானை பற்றி ஒரு ஃபிக்ரோன்னு இருக்கணும், கவலை ஒன்று இருக்கணும். யார்கிட்ட உதாரணமாகத்தட்ட பணம் இருக்குது, 1,00,000 ரூபா இல்லை 2,00,000 ரூபா பாக்கெட்டில் வச்சிருக்கிறார், அல்ல பெருமதி வாய்ந்த பொருட்களை வச்சிருக்கிறார் என்றால் எந்த நேரமும் அவருக்கு ஒரு ஃபிக்ர் ஒன்று இருக்கும், கவலை ஒன்று இருக்கும். அது களவு போயிடக்கூடாது. வெளியே போனார் என்று சொன்னால் வீட்டுக்கு திரும்பி வந்து சேரும் வரைக்கும் அவருக்கு முழு கவனமும் இருக்கும், தன்னுடைய பொருள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த கவலை இருக்கும். அப்படி கவனம் இல்லாமல் இருந்தார்ண்டா இழந்துட்டு தான் வருவார். அவருக்கே தெரியும் எப்போ பிட்பாக்கெட் அடித்தாங்கன்னு தெரியாது, எப்போ களவாண்டினாங்கன்னு தெரியாது, எப்போ எங்கே விழுந்துச்சுன்னு கூட தெரியாது. அப்படியும் இருக்கும். இப்போ கவனமாக இருக்கிறவங்க அப்படி களவு போக பார்த்தான்னு டக்குன்னு பிடிச்சு கொள்வாங்க. இதே மாதிரி சகோதர பெரியார்களே, இன்றைக்கு எங்களோட சூழல் இருக்குது. நாங்கள் அதிகமானவங்க வியாபாரிகள். காலையிலேருந்து வெளியாகிறோம், காலையில் வெளியாகினால் மாலையில் இரவுக்கு தான் திரும்பி வருகிறோம். ஆஃபீஸில் இருந்து கொண்டு வேலை செய்கிறவங்க ரொம்ப குறவு. அதிகமானவங்க வெளியில் சுற்றி கொண்டிருக்கோம். இப்போ எங்கே போனாலும் எங்களோட ஈமான பறிக்கக்கூடிய அமைப்புகள், காட்சிகள் தான் கூடுதலாக இருக்குது. சில நேரத்தில் எங்களுடைய அறியாமையினால் ஈமான பறிக்கக்கூடிய காரியத்தை கூட சாதாரணமாக நினைச்சு கொண்டிருப்போம். இது என்னது, இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, இது ஒரு பயப்பட வேண்டிய விஷயமே நினைப்போம். உதாரணமாக சில நோயாளிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சில பொருள்கள் கூடாது, சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, அந்த மாதிரி இடங்களுக்கு அவங்க போகக்கூடாது. சிலவங்களுக்கு சளி பிரச்சனை கூடுதல் வந்து புழுதியுள்ள இடங்களுக்கு போகக்கூடாது, பனியுள்ள இடங்களுக்கு போகக்கூடாது, குளிர் அதிகமான பகுதிக்கு போகக்கூடாது, அப்படி எல்லாம் இருக்குது. சில உணவுகளை சாப்பிடக்கூடாது, சில பொருள்களை குடிக்கக்கூடாது. இப்போ அவர் அறியாமைத்தனத்தினால சில நேரம் குடிக்கலாம், பருகலாம், சாப்பிடலாம், அல்ல அந்த மாதிரி இடங்களுக்கு போகலாம்னா டாக்டர் அறிஞ்சவங்க தடுப்பாங்க. நீங்கள் போகிறது சரியில்லை, நீங்கள் சாப்பிடக்கூடாது, உங்களை நோய் குணமாகறண்டா நீங்கள் இதை பேணும். இது மாதிரி சகோதர பெரியார்களே, இன்றைக்கு குர்ஆனும் ஹதீஸும் மார்க்க அறிஞர்களும் இந்த குர்ஆன் ஹதீஸ்லேருந்து இன்றைக்கி நிறைய விஷயங்களுக்கு முன்வைக்கிறாங்க. இவையெல்லாம் ஈமான பறிக்கக்கூடிய காரியங்கள், இவையெல்லாம் மனிதனை இஸ்லாத்துட்டு வெளியேற்றக்கூடிய காரியங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ்லேருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள். இன்றைக்கு எங்களுடைய அறியாமையின் காரணமாக இதில் என்ன இருக்குது,
இது ஒரு சாதாரண விஷயம் தானே. இதை பற்றி நாங்கள் எதுக்கு பெருசுப்படுத்தணும்? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். 1998 நினைக்கிறேன், நான் ஒரு அரபு ஜமாத்தோட வேலை செஞ்சேன். அந்த அரபு ஜமாத்தில் பலஸ்தீனாக்களும் இருந்தாங்க. பல நாட்டுக்கார மக்கள், கிட்டத்தட்ட 13 நாட்டுக்கார மக்கள் ஒரு ஜமாத்தில் நாங்கள் வேலை செஞ்சோம் டெல்லியில். அப்போ அதில் 2 பேர் பலஸ்தீனர்கள். அப்போ அதில் நான் ஜமாத் வச்சு முதாக்கரா செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது நான் சொன்னேன், அல்லாஹ் குர்ஆன்ல அந்த அல்லாஹு தாலா இன்றைக்கி பல விஷயங்களை இன்றைக்கி எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கான், நியமத்துகளாக ஆக்கியிருக்கின்றான். அது மாதிரி ஒரு நியமத்தொண்டு தான் இது. அல்லாஹு தாலா எங்களுக்கு இன்றைக்கி அவனுடைய வீட்டில் எங்களுக்கு உட்கார வச்சிருக்கிறான். பள்ளிவாசல் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாட்டை விட்டுட்டு வந்திருக்கிறோம். வந்து இந்த நாட்டில் வந்து இந்த ஊரில் இந்த பகுதியில் பள்ளிவாசலில் நான் நேரம் கழிஞ்சு கொண்டிருக்கிறேன். அதே நேரம் நிறைய மக்களுடைய இந்த நேரங்கள் சிலவங்களோட ஜெயிலில் கழியுது, சிலவங்களோட ஹாஸ்பிட்டலில் கழியுது, சிலவங்களோட இதே நேரம் சினிமா ஹோல்ற கழியும், சில இடங்களில் வேறு வேறு இடங்களில் கூட கழியலாம், அல்ல வீணாக கழிஞ்சு கொண்டிருக்கலாம். அப்படியாக ஒரு நேரத்தில் அல்லாஹ் தஆலா எங்களை தன்னுடைய வீட்டில் பள்ளிவாசலில் கொண்டு வந்து உட்கார வச்சு அவனை பற்றி, மார்க்கத்தை பற்றி, தீனை பற்றி, தன்னுடைய கபரை பற்றி, மறுமையை பற்றி கவலைப்படக்கூடிய சந்தர்ப்பத்தெல்லாம் தந்திருக்கிறானே, எவ்வளோ பெரிய நியமத்து. அதே மாதிரி அப்படி பேசிட்டு வரும் பொழுதோ சில விஷயம் ஞாபகப்படுத்தப்பட்டது. அப்போ அந்த நேரத்தில் அவர் சொன்னார், இன்றைக்கி உண்மையில் அல்லாஹ் தஆலா செஞ்ச பெரிய பாக்கியம்தான் இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த உழைப்பு மட்டும் இல்லாட்டி நாங்கள் இங்கேயோ இருப்போம். பலஸ்தீனர் சொல்கிறார். எங்கள் நாட்டில் இன்றைக்கி எல்லாரும் இன்றைக்கி நாங்கள் கூட கவலைப்படுறோம். அங்கே முஸ்லீம்கள் அமுக்கப்படுறாங்க, முஸ்லீம்கள் கொலை செய்யப்படுறாங்க, வீடுகள் இடிக்கப்படுது, அவங்களுடைய பொருளாதாரம் நஷ்டப்படுத்தப்படுது. கட்டாயம் கவலைப்படுத்த வேணும். அந்த நாட்டில் இந்த வந்து மக்கள் சொல்கிறாங்க, இன்றைக்கி இந்த மாதிரி நிலைமை எங்களுக்கு வர காரணம் என்ன? நாங்கள் உண்மையான முஸ்லீம்களாக இருக்கல. எப்போ எங்களோட வாழ்க்கையில் இஸ்லாம் பலகீனமாச்சோ, நாங்களும் அவங்கள மாதிரி ஆகின்றோமோ, அதுக்கு பிறகு இந்த சோதனை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் யஹூதிகளை நஸ்ரானிகளை உங்களோட நண்பர்களாக எடுத்துக்கொள்ளாதீங்க, தோழர்களாக எடுத்துக்கொள்ளாங்க. வமையத்தவல்லஹும் ஃபௌலாயிக்க மின்ஹும், யார் அவங்கள தோழர்களை எடுத்துக்கொள்வாங்களோ அவங்க அவங்கள மாதிரி ஆகிடுவாங்க. அது சொல்கிறது உண்மையான விஷயம். இந்த நேர்கூட நாங்கள் பார்த்தோம். இப்போ நாங்கள் நினச்சோம், நாங்கள் எதுக்கு இவங்களோட பகைவர்களாக இருக்கணும்? நாங்கள் எங்களோட நோக்கம் வியாபாரம், பிஸ்னஸ், சம்பாதிக்கணும், பெரிய வீடு கட்டணும், நல்ல வாகனம் வச்சுக்கொள்ளணும், நல்ல உலகத்தில் அனுபவிக்கணும். அப்போ அவங்களோட நோக்கமும் அதுதான். அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்கு அவங்களோட சண்டை பிடிக்கணும்? அவங்களோட எதுக்கு பிரச்சனையாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் அவங்களோட பழக தொடங்கினோம். இப்போ கடைசிக்கு என்ன நடந்துட்டார், நானும் கூட அந்த மார்க்கத்துடைய நெருக்கமாக போயிட்டு தப்பிட்டேன்னு சொன்னார். நிறைய மக்கள் அப்படி போயிட்டாங்க. சிலவங்க பேரளவில் இருக்கிறாங்க முஸ்லீம்களாக, செயல் ரீதியாக அவங்களுடைய அமைப்பை பார்த்தா யஹூதிகளை மாதிரி தான் இருக்கிறாங்க. எந்த வித்தியாசமும் கிடையாது. பேர் மட்டும்தான் முஸ்லீம். தொழுகையும் இல்லை, நோம்பும் இல்லை, சிகரெட்டும் மற்ற தவறான பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கு. இப்போ அந்த நாட்டில் போய் பார்த்துனீங்களே, 2 பேரை கொண்டு நிப்பாட்டி வச்சா கண்டுபிடிக்க இயலாது. இல்லை ஒரே கலர், ஒரே மாதிரி, இவர் முஸ்லீமா யஹூதியா சொல்ல இயலாது. 2 பேருடைய அமைப்பும் அப்படித்தான், அப்படி ஆகிட்டாங்க. அப்போ இன்றைக்கி நாங்கள் இதை எதுக்கு சொல்ல வரோம்? இப்போ எங்களுக்கு நாங்கள் நினைக்கலும் இதில் என்ன தவறு இருக்குது? அந்நியர்களோட நண்பர்களாக நல்லா பழகி கொண்டு அவங்களோட சேர்ந்து உண்ணல் பருகல் எல்லாம் வைக்கலாம். அந்நியர்களோட அல்ல. அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், லுஇனல் லதீன கஃபரு, பனி இஸ்ராயலை சேர்ந்த நிராகரிப்பாளர்கள் சாபமிடப்பட்டார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நாவின் மூலமாகவும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நாவின் மூலமாகவும் அப்படின்ற அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை தொடங்குறான். என்ன காரணம்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களோட ஆரம்பத்தில் அவங்களுக்கு அழிவு வந்த காரணம், அவங்களோட வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க ஒருத்தர் அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு கொண்டிருக்கிறார், முஸ்லீம்கள் தான் அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவரை கண்டா இவர் சொல்வார், சகோதரரே நீ செய்கிறது பாவம், தவிர்ந்து கொள், விடுன்னு சொல்லுவார். 2வது நாள் பார்க்குறாரு, அவர் தவறு செஞ்சு கொண்டிருக்கிறார் அதே பாவத்தை. இவர் என்ன செய்கிறாரு, அவரை தடுக்கிறார்,
கேட்குற மாதிரி இல்லை. 3ஆம் நாள் தடுக்கிறார், அவர் கேட்குற மாதிரி இல்லை. அதுக்கு பிறகு இவர் என்ன செஞ்சார், அவரோட கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு கொண்டார். அவரோட கொண்டு உட்கார்ந்து சாப்பிடுகிறார், குடிக்கிறார். கடைசிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுடைய நல்லோருடைய உள்ளத்தையும் பாவிகளுடைய உள்ளத்தை மாதிரி எல்லாம் மாற்றிட்டாங்க. இது யாருக்குள்ளால? முஸ்லிம்களுக்குள்ளால ஏற்பட்டது. எங்களுக்கு இதெல்லாம் விளங்காது. இது எப்படி, அது எப்படி கூடாது? பாவிகளை கூட இஸ்லாம் என்ன சொல்லுதோ பாவியாக கருதக்கூடாது. அவருடைய சேல பாவத்தை தவறாக நினைக்கணுமே தவிர அவரை தவறாக நினைக்கக்கூடாது. இதுதான் இஸ்லாம் சொல்லி இருக்குது. அதே இஸ்லாம் தான் இதையும் சொல்லுதோ, பாவம் செய்யக்கூடாது தடு. அதே நேரத்தில் அவன் அதை ஏற்றுக்கொள்ளன்னு சொன்னால் அவனுக்கு கொஞ்சம் விலகிடு. நீ சேர்ந்து அவனோட கூட இருப்பாய் என்று சொன்னால் உன்னிடத்துல இந்த தன்மைகள் வந்துடும். ஏன் காரணம் தெரியுமா? இன்றைக்கு எங்கட ஈமான் பலகீனமானது, எங்கட அமல் பலகீனமானது. எங்கட ஈமான் ஸ்ட்ராங், எங்கட அமல் ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்களும் எங்களை மாதிரி ஆகுவாங்கண்டா அல்ஹம்துலில்லாஹ் சேர்ந்து கொண்டு தவத்து கொடுத்து கொண்டு இருக்கணும். அப்படி இல்லைண்டா நாங்கள் போயிடுவோம். இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி போயிட்டாங்க. அந்த சூழல் அவங்கள எடுத்துடும். அதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபலா யஷ்ரபுல் ஹம்ர். சொன்னாங்க, யார் அல்லாஹ் மீது மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறார் மதுபானம் அருந்த வேண்டாம்னு சொன்னாங்க, சாராயம் குடிக்க வேண்டாம். அடுத்து என்ன சொன்னாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹ் மீது மறுமை நாள் மீது ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் ஃபலா யஜ்லிஸ் அலா மாஇதத்தின் யுஸ்கா அலைஹில் ஹம்ர், எந்த டேபிளின் மீது சாராயம் குடிப்பாட்டப்படுதோ, அதில் உட்கார்ந்து மக்கள் சாராயம் மதுபானம் மருந்துறாங்களோ அந்த டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட வேண்டாம்னு கூட சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் சாப்பிட்றோம் தானே, ஹலாலான உணவு தானே, அந்த டேபிள் உட்கார்ந்து எவன் குடித்தா நமக்கு என்ன நினைக்கிறோமே, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு நாளைக்கு இவரும் அந்த சூழலுக்கு போகலாம், அல்லது அந்த இடத்துக்கு இறங்கக்கூடிய முசீபத் என்ற அல்லாஹுடைய நிராகரிப்பு, அல்லாஹுக்கு மாறு செய்யப்படுது, பாவம் நிகழ்ந்து கொண்டிருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அதாப் எப்போ இறங்குன்னு தெரியாது, இவரும் மாட்டிக்கொள்ளலாம். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நல்ல விஷயம்தான். ஆனால் எல்லா இடத்துலையும் செல்லுபடி ஆகாது. இதே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னை பற்றிய நம்பிக்கை இருக்குது, நான் சுத்தமானவன், நான் நல்லவன், நான் பத்தியன், நான் பாவங்கள்ட்ட என்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவன், என்னிடத்தில் அந்த அளவுக்கு தைரியம் இருக்கு, எந்த சூழலுக்கு போனாலும் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. இதுதான் மனிதனை முதலாவது பாவத்தில் கொண்டு போய் சேர்த்து. எந்த நேரம் விழுவான் என்று தெரியாது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கிறவன் செய்யணும், பாவத்துடைய சூழலுக்கு போகாம தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும். பாவம் நடக்கக்கூடிய சூழல் விட்டு பாதுகாத்துக் கொள்ள சொல்லித்தான் மார்க்கம் சொல்லியிருக்கிறது. அல்லாஹ் நாடாம எதுவும் நடக்காது. அதுக்காக வேண்டி மலையிலிருந்து குதிக்கிறதா, நான் மேலிருந்து பாயிரேன், அல்லாஹ் நாடாம என்னோட உயிர் போகாது, கால் உடையாது அப்படின்னு மார்க்கம் சொல்லல. அல்லாஹ் நாடாம எதுவும் நடக்கிறது இல்லை. அதே நேரத்தில் அல்லாஹுடைய முடிவை சோதிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது. நஞ்சு குடிச்சா உயிர் போகாது, போகும், அது அல்லாஹ்வுடைய கையில. அதுக்காக நஞ்சு குடிக்கலாமா? இதை மார்க் அனுமதி கொடுக்கல. ஏன் அல்லாஹ்வை செக் பண்ற மாதிரி அல்லாஹ் என்னோட எப்படி நடந்து கொள்கிறான். சகோதரே பிரியார்களே, இதே மாதிரி பாவமான சூழலை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். அந்த சூழலை போய் நான் என்ன பாதுகாத்துக் கொள்வேன் என்று நினைச்ச எத்தனையோ பேர், நான் அவங்களோட சேர்ந்து தான் இருப்பேன், நான் குடிக்க மாட்டேன், அவங்க குடித்தா பரவாயில்லை அண்டு இருந்தவங்க கடைசிக்கு இவரே ஊற்றி கொடுக்குற அளவுக்கு ஆகிட்டார். அவன் ஒரு போட்டல் குடிக்கிறானே, இவன் 2 போட்டல் குடிக்கிற அளவுக்கு ஆகிட்டான். போயிடுவாங்க. ஈமான் இருக்குது, அது எங்களுக்கு என்ன ஒன்று எடுத்துன்னா பைனல் ரஜா வல் ஹவுஃப், அல்ல பைனல் ஹவுஃப் வல் ரஜா, பயத்துக்கும் மேலெண்ணத்துக்கு நடுவில் தான் ஈமான். பயமும் இருக்கணும், யா அல்லாஹ் என்னுடைய முடிவு என்ன ஆகுமோ தெரியாது. அதே நேரத்தில் மேலெண்ணம் இருக்கும், எல்லாமே நம்பிக்கை இருக்கணும், யா அல்லாஹ் நீ தான் என்னை பாதுகாக்கணும். பாதுகாப்பு தேவையானவங்க அது பாதுகாக்கக்கூடிய சூழலை இந்த நாக்கிக் கொள்ளணும். அதனால் சகோதர பெரியார்களே, என்ன நான் சொன்ன மாதிரி இந்த காலம் இருக்குது, மிகப்பெரிய ஒரு அபாயகரமான கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். அது எங்களுக்கு சில நேரம் அபாயமாக தெரியாது, ஆனால் உண்மையில் இருக்குது. இன்றைக்கி எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் மார்க்கத்தில் நிறைய விஷயங்களை பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாளுக்கு நாள். இன்றைக்கி டெக்னாலஜி முன்னேறி
நிறைய வசதி வாய்ப்புகள் பெருகிட்டு வருது. ஒரு 10 வருஷம் 9 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பானுக்கு வந்தவங்கள்ட்ட கேட்டால் இங்கிருந்த மொபைல் எப்படி இருக்குது, நேராக ஸ்லிமாக இருந்துச்சு, அது ஃபோல்டு கூட கிடையாது, அப்படியான ஃபோன் மிச்சம் குறைவாக இருந்துச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 11 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு ஃபோன் வந்துச்சு. அதிலெல்லாம் வீடியோக்களை பார்க்கலும், மெயில் அனுப்பலும் அல்லது இமெயில், இதெல்லாம் பெருசாக யோசிக்கல. இன்றைக்கு பாருங்கள், ஐஃபோன், கேலக்ஸி எல்லாம் வந்தாச்சு. இன்றைக்கு முழு உலகமும் அதுக்குள்ள வந்துட்டு, இன்றைக்கு எங்கிருந்து கொண்டு எதையும் செய்யலாம், எங்கிருந்து கொண்டு எதையும் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சூழல் உருவாகிட்டது. என்னோட பாவங்களை பக்கம் இழுக்கக்கூடிய எல்லா கருவிகளும் இது. அது மட்டுமல்ல, இன்டர்நெட், கம்ப்யூட்டர், இது மாதிரி வெளியே போனால் எங்கே போனாலும் இன்றைக்கு எங்களுக்கு பாவத்தின் பக்கம் அழைப்பு கூட. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், முந்தைய மொபைல்கள் நாங்கள் வந்த புதுசு நான் பார்த்தேன் 2001 ஒரு நைட்டில் கொஞ்சம் சார்ஜ் பண்ண போட்டால் அடுத்த நாள் ஃபுல்லாக சார்ஜ் இருக்கும், இரவுக்கு திரும்ப சார்ஜ் போட்டால் போதும். இன்றைக்கு ஐஃபோன் எடுங்க, கேலக்ஸி எடுங்க, அப்படியே சார்ஜ் இறங்கிட்டே போகுது. என்ன காரணம்? ஆப்ஷன் கூட. சஹாபாவுடைய காலத்தில், நபிமாருடைய காலத்தில் ஈமான பறிக்கக்கூடிய ஆப்ஷன்கள் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. இன்றைக்கு ஈமான பறிக்கக்கூடிய ஆப்ஷன்கள் நிறைய இருக்கு. அதனால் அடிக்கடி சார்ஜ் பண்ணி பட்டுக்கொண்டே இருக்கணும் எங்களுடைய ஈமான், இல்லாட்டி ஒரு நேரத்தில் டவுன் ஆகிடும். பள்ளிக்கு வாரது கஷ்டம், தொழுறது கஷ்டம், எங்கேயாவது உட்காந்து மணிக்கணக்கில் கைவார அடிக்கிறது லேசி. கம்ப்யூட்டரில் உட்காந்தா எத்தனை மணித்தியாலம் போனாலும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு அது கஷ்டம் இல்லாமல் தெரியுது. பள்ளிவாசலுக்கு வாரது கஷ்டம். உலக காரியங்களுக்கான தூரம் போகிறது லேசி, நண்பர்களை சந்திக்க தூரம் போகிறது லேசி. பள்ளிவாசலை தாண்டித்தான் போகிறோம், பள்ளி உட்காந்து தொழுவிட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு வருதில்லை. என்ன காரணம் சகோதரர்களே? அந்த அளவுக்கு உலகம் அப்படி அல்லாஹு தஆலா இன்றைக்கு நிலைமை ஆக்கி வச்சிருக்கணும். ஈமானை பறிக்கக்கூடிய சூழல் நிறைய இருக்குது. அதனால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய ஈமானை பற்றி கவலைப்பட, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பாக்கெட்டில் காசை வச்சுட்டு போகிறவர் எப்பாட்டுக்கு வந்து சேரங்காட்டி அவருக்கு முழு ஃபிக்ர் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு நாஸ் யகுது ஃபபாயு நஃப்ஸஹு ஃபமுஅதிகுஹா அவ் மூபிகுஹா. ஒவ்வொரு மக்களும் காலையில் வெளியேறாங்க, தன் நஃப்ஸை விற்கிறாங்க. ஒன்று நல்ல வழியில் விற்கிறாங்க அல்லது கெட்ட வழியில் விற்கிறாங்க. ஃபமுஅதிகுஹா, ஒன்று நரகத்தை விட்டு அதை விடுதலை பெற செய்கிறார். அப்படின்னு எங்க வெளியே போனவர் பள்ளிவாசலுக்கு போறார், மார்க்க விஷயங்களுக்கான போறார், நல்ல காரியங்களுக்கான போறார், ஹலாலான வியாபாரத்துக்கான போறார், நல்ல காரியம் உறவினரை சந்திக்க போறார். அல்ஹம்துலில்லாஹ், இவர் நஃப்ஸை பாதுகாத்துக் கொள்றார், நரகத்தை விட்டு விடுதலை பெற செய்கிறார். அதே நேரத்தில் பாவமான காரியத்தில் போய் செஞ்சுட்டார்னா ஃபமூபிகுஹா, அதை அழிச்சிடுறார், நரகத்தில் போட்டு அநாசப்படுத்துகிறார். நாங்கள் போகிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த நிலைமை நடக்க சகோதரர்களே. இன்றைக்கு வெளியே போகிற மட்டுமல்ல, வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த நிலைமை இருக்குது. தனிமையில் இருக்கிறோம், யாருமே பார்க்கல, என்னத்தெல்லாம் பார்த்துட்டு போகிறோம், என்னெல்லாம் செய்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய அச்சம் என்று சொல்வது அது இன்றைக்கு ஒரு அபூர்வமான பொருளாகிட்டது. தக்வா என்று சொன்னால் ஒரு காலத்தில் சஹாபா, தாபீன், தாபீன், இறைநேசருடைய காலங்கள் எல்லாம் அது எல்லார்ட்டையும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்துச்சு. இன்றைக்கு தக்வாண்டா அது நிறைய பேருக்கு அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது, அபூர்வமாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் காலம் போக்கல அப்படி ஒன்று இருந்துச்சான்னு கூட யோசிக்க வேண்டி வரும். இன்றைக்கு அந்த நல்லடியாருடைய சம்பவங்கள், அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் அது எங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. இதெல்லாம் ஒரு கதைகள் மாதிரி, இட்டுக்கட்டப்பட்ட சம்பவங்கள் மாதிரி எங்களுக்கு தெரியுது, உருவாக்கப்பட்ட கட்டுக்கதைகள் மாதிரி சகோதரர்களே அல்ல. அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. சஹாபா நபிமார்களை போல வாழ்ந்தாங்க, பின்னால் வந்து தாபீன்கள் சஹாபாவை போல் வாழ்ந்தாங்க, அதுக்கு பிறகு வந்தாங்க அவங்கள மாதிரி வாழ்ந்தாங்க. அதனால தான் அந்த பேர் அப்படி வருது. தாபீன்டா பின்பற்றினவர்கள், யார? சஹாபாவை. சஹாபான தோழர்கள், யார்? நபியோடு இருந்தவங்க. தாபீன தாபீன்களை பின்பற்றினவர்கள். இப்படி அவங்க ஒவ்வொருத்தரும் நல்லடியார்களை பின்பற்றிட்டு போனாங்க. இன்றைக்கி நாங்கள் யாரை பின்பற்றோம்னு கேட்டால் யாரை சொல்கிறேன்? நாங்கள் நபியை பின்பற்றுவோம்னு சொல்கிறேன்டா 100%, 100% நபியை பின்பற்றுவோம். தொழுகையில் ஒரு பகுதியில் நபியை மாதிரி செய்கிறோம், வெளியே போனால் முஸ்லீமை மாதிரியே நாங்கள் இல்லைண்டா எவ்வளோ பெரிய நஷ்டம் சகோதரர்களே. வியாபாரம் அந்நியர்களை மாதிரி, ஜப்பனீஸ் ஸ்டைல், நடையுடைய பாவனை வெஸ்டர்ன், இதான் நபியுடைய அமைப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடைய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா வெறும் இபாதத்தில் மட்டும் பின்பற்றும்படி அல்லாஹ் சொல்லலை.
அல்லாஹு தாலா முழுமையான வாழ்க்கை திட்டத்தை எங்களுக்கு தந்தாங்க. நபி மூலமாக எல்லாம் காட்டி தந்திருக்கிறான். தவறா நினைக்க கூடாது, உண்மையை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு ஒரு முசாக்கரா இது ஞாபகப்படுத்துறதான். ரெண்டு மாதிரி எல்லாம் குரான்ல ஏவுறான். ஒன்று அத்தியுல்லாஹ் வாத்தியூர் ரசூல். அத்தியுல்லாஹ் வாத்தியூர் ரசூல் என்றால் அல்லாஹுக்கு வழிபடுங்க, ரசூலுக்கு வழிபடுங்க. உலில் அம்ரி மின்கும், உங்களில் அமீர்மார்கள், பொறுப்புதாரிகள், இமாம்கள். ரெண்டு கருத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ஒன்று உங்களுடைய ஃபுகஹாக்கள், மார்க் அறிஞர்களுக்கு வழிபடுங்க, அவங்க சொல்றதுக்கு கேளுங்க. அத்தியுல்லான்னு சொன்னால் சொல்றதுக்கு வழிபடுறது, அவங்களோட பேச்சுக்கு வழிபடுங்க. அல்லாஹ்க்கு வழிபடுங்க, நபிக்கு வழிபடுங்க. அல்லாஹ் ரசூல் மட்டும்தான், குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான். உலில் அம்ரி மின்கும் வேஸ்ட். அல்லாஹ் எதுக்கு சொன்னான்? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு சொல்லணும்? தேவையில்லாத ஒரு காரியத்தை அல்லாஹ் சொல்லி குர்ஆன்ல. அப்ப அல்லாஹ் சொன்னா அத்தியுல்லாஹ் வாத்தியூர் ரசூல் உலில் அம்ரி மின்கும், உங்களுடைய தலைவர்கள், உங்களுடைய உலில் அம்ருக்கு ரெண்டு விளக்கங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலாட்டிலிருந்து நேரடியாக குர்ஆனை படிச்சவங்க. அவங்க சொல்றாங்க, ஒன்று ஃபுகஹாக்கள், மார்க்க அறிஞர்கள். இரண்டாவது ஹுக்காம்கள், அரசர்கள், ஜனாதிபதி, ஹலீஃபாக்கள், பிரதிநிதிகள். அவங்களுடைய பேச்சு மார்க்கத்துக்கு உட்பட்டதாக இருந்தால் வழிபட்டாக வேண்டும். இதுக்கு பேர் இத்தாத், அவங்களோட பேச்சுக்கு வழிபடுறது. இரண்டாவது இத்திபா. இத்திபா இதையும் அல்லாஹு தஆலா நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். நபியை நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் என்ன பின்பற்றுங்க. இத்திபா என்று சொல்றது அவர் எனக்கு பின்னால் வாங்குன்னு சொல்றதில்ல. அவர் ஒரு வழியில் போவார், அவருக்கு பின்னாடி வரும் போவார். அவருடைய முழுமையான வாழ்க்கை திட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருவார். அவருடைய நடை, உடை, பாவனை, அவருடைய முகபாவனை, அவருடைய உடலுடைய அமைப்பு, வீட்டுடைய அமைப்பு, அவருடைய கொடுக்கல் வாங்கல், அவர் எப்படி பேசினார், எப்படி நடந்தார், இப்படி எல்லாம் முடியுமான மட்டும் அவரை பின்பற்றுறது. அப்போ ரெண்டு கட்டளை எல்லாம் கொடுத்துருக்கிறான். இன்னைக்கு நாங்கள் ஒன்று எடுத்திருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் எதை எடுக்கிறோம்டா, நபி சொன்னதை தான் செய்ய பார்க்கறது. அவங்க செஞ்சதில் அதை பிரிக்கிறோம். இது ஆதத், இது இபாதத். இபாதத்தில் மட்டும் ஆதத், அப்போ யாருக்கு அது? இபாதத்தினா வணக்கங்கள், ஆதத்தினா அவங்களுடைய பழக்க வழக்கம். நாங்கள் தான் பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? சாப்பிட்டது, குடித்தது, அவங்க குடும்ப வாழ்க்கையை நடத்தினது, அவங்க உடுத்தது, பிரயாணம் செஞ்சது, இதெல்லாம் ஆதத்துகள். அதை நாங்கள் நபியை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இபாதத்தில் மட்டும்தான் பின்பற்றணும் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டின விஷயங்கள் மட்டும்தான் வருது, இத்தாஅத் மட்டும் தான் வருது. இத்திபால தான் முழுமையான வாழ்க்கை கோர்வையை பின்பற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிது. யார் அப்படி பின்பற்றாங்களோ இவங்க ஒரு நாளும் யஹூதி நஸ்ரானியாக மாற மாட்டாங்க. இன்னைக்கு நான் ஜும்மால ஞாபகப்படுத்தினேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷுராவுடைய நோன்பு பிடிச்சாங்க. வார வெள்ளிக்கிழமை இன்ஷால்லா எங்களுக்கு ஆஷுரா, எல்லாரும் இன்ஷால்லா நோன்பு பிடிக்கணும், ஒரு வருஷத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். அப்போ ஆஷுராவுடைய நோன்பு பிடிச்சாங்க. ஹிஜ்ரி 1 1, 2, 3 கிட்டத்தட்ட 9 வரையும் பிடிச்சாங்க. 10 அல்லது 11 ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயினாங்க. இப்போ கடைசி வருஷம் சொன்னாங்க, லைன் பகீத்து இலா காபில் ல அசுமன தாசே, வார வருஷம் நான் உயிரோடு இருந்தால் 9வது நாள் நோன்பு பிடிப்பேன்னு சொன்னாங்க. எதுக்குண்டா யஹூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி. இப்போ ரசூலா நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ரசூலா இதில் யஹூதிக்கு என்ன மாற்றம் செய்கிறாங்க? பாவமான காரியமா அல்லது ஒரு ஆதத்திலையா, பழக்க வழக்கத்திலையா? இல்லை, ஒரு இபாதத்தில், ஒரு நோன்பு பிடிக்கிற வணக்கம் அவங்களும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ரசூலாவே சொன்னாங்க, முஸ்லீம் ஷரீஃப் ரிவாயத்தில் வருது, நீங்கள் ஏன் நோன்பு பிடிக்கிறேன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்களுடைய சந்ததியையும் அல்லாஹ் பாதுகாத்தான், ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தினர் நல்லா அழித்தான் நைல் நதியில். அது இந்த தினத்தில், ஆஷுராவுடைய தினம். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தும் முகமாக நோன்பு பிடிச்சாங்க, நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வனஹ்னு அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசா என்னுடைய சகோதரர், அவருடைய சந்தோஷத்தில் பங்கு பெறதுக்கு, நன்றி செலுத்துறதுக்கு நாங்கள் தகுதி வாய்ந்தவங்க முஸ்லீம்கள் என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிச்சாங்க. வாமர பி சியாமிஹி, நோன்பு பிடிக்கும்படி ஏவினாங்க. அப்படி பிடிச்சிட்டு வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசியாக எல்லா விஷயத்திலையும் யஹூதி நஸ்ரானிகளுக்கு மாற்றம் செய்வதை விரும்பினாங்க, முஷ்ரிக்கீன்களுக்கு மாற்றம் செய்ய விரும்பினாங்க. தாடியுடைய விஷயத்தில், மீசையுடைய விஷயத்தில், ஆடையுடைய விஷயத்தில், எல்லா விஷயத்தில். இன்றைக்கு நான் தாடி சம்பந்தப்பட்ட பயானில் முழுமையாக ஒரு ஆதாரங்களை முன் வச்சேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ வலியுறுத்தினாங்க.
யகூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்க, நஸ்ரானிக்கு மாற்றம் செய்யுங்க, மஜூசிகளுக்கு மாற்றம் செய்யுங்க. இன்றைக்கு நாங்கள் வணக்கங்கள் அவங்களுக்கு மாறு செய்ய விரும்புகிறோம், ஆனால் பழக்க வழக்கங்களில் அவங்கள பின்பற்றுகிறோம். அப்போ எனவே சகோதர பெரியார்களே, மனிதனுடைய முழு வாழ்க்கையை நான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முழு வாழ்க்கையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை பிரகாரம் வர வேண்டும். எனவே இது ஃபித்னாவுடைய காலம். இந்த காலத்தில் மனிதன் எப்போ ஈமான இழப்பான் என்று சொல்ல இயலாது. தொழுகிற மனிதன் தொழுதுட்டு போய் ஈமான் இழந்துடுவான். பள்ளிவாசலுக்கு வந்து கொண்டிருக்கிறவங்க கூட ஈமான இழக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ எங்களை முழுமையான பாதுகாக்கிறதுக்கு முழுமையான எந்த சூழல் எங்களுக்கு தோதுவோ ஈமான பாதுகாக்கக்கூடியதாக இருக்குதோ அந்த சூழலை நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். முஃப்தி ரஃபி உஸ்மானி சாப் தாமத் பர்காத்துஹும் முழு பாகிஸ்தானுடைய முஃப்தி ஆசம், பெரிய முஃப்தி. அதுக்கு முந்தைய எங்களோட வாப்பா இருந்தாங்க முஃப்தி ஷஃபீஸ் உஸ்மானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களோட மகன் இவங்க. அடுத்து அவங்களோட சகோதரர் முஃப்தி தர்கி உஸ்மானி சாப், அவங்களும் முழு உலகத்தில் மிகப்பெரிய உலமாக்களை சேர்ந்தவங்க, மிகப்பெரிய முஃப்தி இஸ்லாமிக் பேங்கிங் இது சம்மந்தப்பட்ட இதில் மிகப்பெரிய முன்னுக்கு நிற்கிற உலகத்திலையும். அப்போ அவங்க இங்கே வந்தாங்க, 2 பேரும் வந்தாங்க. ஒரு நானா ஃபெஸ்ட்டுக்கு வந்தார், இப்படி தம்பி வந்தாங்க. யோகோஹாமா பள்ளியில் வச்சு பயான் செஞ்சார். யோகோஹாமா நேரம் பள்ளிவாசல் இருக்குல்ல, கோஹக்குள்ள முசல்லா இருந்துச்சு. அப்போ அந்த பயானில் 2002 அல்லது 2003 அவன் சொன்னாங்க, அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூனு மஅஸ் ஸாதிகீன். ஈமான் கொண்ட மக்களை அல்லாஹ்வை பயந்து வாழுங்கள், தக்வாவோட வாழுங்க. இந்த கட்டளை இருக்குது, சரியான பாரமான ஒரு கட்டளை. சொல்றது லேசி, இங்கே நாங்கள் அல்லாஹ் பயந்து கொண்டிருக்கேன், வெளியே போயிட்டா எங்களுக்கே தெரியாமல் பாவத்தில் மாட்டிக்கொள்வோம். அப்போ எங்கே இருந்தாலும் பள்ளிவாசலேயும் தான், வீட்டிலேயும் தான், பஜார்லேயும் தான், தன்னுடைய ஊர்லேயும் தான், வெளியிலேயும் தான், அரபு நாட்டிலேயும் தான், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான், எங்கே போனாலும் தன்னை ஈமான பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லதுக்கு இது கஷ்டமான காரியம். ஆனால் அல்லாஹு தாலாவுடைய சுன்னத் என்னன்னு சொன்னால் அதுக்கு லேசாக்கக்கூடிய ஒரு கட்டளையின் அதோட சேர்த்தெல்லாம் சொல்லுவான். இப்போ இங்கே அல்லாஹு தாலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வகூனு மஅஸ் ஸாதிகீன். அதுக்கு லேசான ஒரு ஃபார்முலா தான், லேசான ஒரு வழிதான். நீங்கள் முத்தகீன் உண்மையாளர்களோடு இருங்க, உண்மை பேசக்கூடியவங்களோட உண்மையாளர்களோடு இருங்க. ஸாதிகீன் என்று சொன்னால் இங்கே வெறும் பேச்சில் உண்மை அல்ல, செயல்றையும் உண்மையானவங்களாக இருக்கணும். அப்போ முஃப்தி ரஃபி உஸ்மானி சாப் தாமத் பர்காத்துஹும் சொன்னாங்க, இந்த காலத்தில் நான் சொல்கிறேன், அந்த ஸாதிகீன் என்றால் இந்த தாவத்துடைய ஈமானோட உழைப்பில் ஈடுபடக்கூடியவர்கள். இன்னைக்கு இவங்க அல்லாஹுக்காக தன்னை வருத்தி கொள்றாங்க, தன்னுடைய உடலை பொருள் எடுத்துக்கொண்டு தீனுக்காண்டி பாடுபடுறாங்க, தன்னுடைய ஓய்வு நேரத்தை மனைவி மக்களோட கழிக்காம கஸ்துகள்னு சொல்லி மக்கள் அல்லாஹுக்காண்டி சந்திக்க வீடு வீடாக போகிறாங்க, தன்னுடைய பொருளை எடுத்துக்கொண்டு போகிறாங்க. இவங்களுக்காண்டி எங்கேருந்து ஃபண்டு வாரதில்லை, அரபு நாடுகள் இருந்தோ இங்கிருந்தோ எந்த ஃபண்டும் வாரதில்லை. தன்னுடைய சொந்த காசு எடுத்துக்கொண்டு அல்லாவுடைய சொந்த நேரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, மனைவி மக்களை விட்டுட்டு போகிறாங்க, பிள்ளைகளை தொழிலை எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாங்க. எதுக்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய தீன் ஹயாத் ஆகணும். சஹாபாக்கள் அந்த வழியில் தான் போனாங்க. சஹாபாக்களுக்கு ஃபண்டு வந்து கொண்டிருக்கல, அவங்க தன்னுடைய பொருளை எடுத்துக்கொண்டு கால நேரங்களை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி மக்கள் அல்லாஹோட நெருக்கிறதுக்காக வேண்டி சம்மந்தப்படுத்துறதுக்காண்டி போனாங்க. அதே நோக்கத்தில் இந்த உழைப்பு செய்யப்படுது. அவங்க சொன்னாங்க, இன்றைக்கு இந்த கூட்டத்தோடு நீங்கள் சேருங்க, நீங்கள் ஈடுபடுங்க, உங்களுடைய ஈமான் பாதுகாக்கப்படும், உங்கள்கிட்டையும் தக்வா வரும், உங்களின் மூலமாக அல்லாஹு தஆலா மற்ற மக்களிடத்திலையும் தக்வாவுடைய அமலை கொண்டு வருவான். என்ன சகோதர பெரியார்களே, நிறைய பயான்கள் கேட்குறோம், பயான் கேட்குற நோக்கம் அல்ல. இன்றைக்கு எங்களோட ஈமானை நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும், எங்களோட அமலை பாதுகாக்கணும். அந்த மாதிரி முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டோம் என்றால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவான். ஹதீஸில் வருது, யாரு பத்தினித்தனத்தை விரும்புகிறாரோ, நாம் பத்தினியாக வாழணும், நான் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழணும் என்று விரும்புகிறாரோ அல்லாஹு தஆலா அவரை பத்தினியாக வைப்பான். அப்படின்டா நான் ஹராத்தை சாப்பிடக்கூடாது, ஹராத்தை சம்பாதிக்கக்கூடாது, ஹராமான வழியில் போகக்கூடாது, பாவமான காரியங்கள் ஈடுபடக்கூடாது என்ற கவலை யாருக்கு இருக்கோ அவங்களைத்தான் அல்லாஹு தஆலா அந்த மாதிரி சூழலில் கொண்டு போய் சேர்ப்பான், நல்லா பாதுகாப்பான். மோசமான சூழலுக்கு போனால் அவர் பாதுகாக்கப்படுவார். யாருக்கு அந்த ஃபிக்கர் இல்லையோ, அந்த கவலை இல்லையோ, இது ஜப்பான், இங்கே பொய் சொல்லாமல் சம்பாதிக்க இயலாது, இங்கே ஏமாத்தாமல் சம்பாதிக்க இயலாது, இங்கே இப்படித்தான், இங்கே கொஞ்சம் ஹராம் கலக்காமல் இருக்க இயலாது, சாப்பாட்டில் அதெல்லாம் பார்க்க இயலாது, அப்படியே போயிடுறாங்க. ஏன் காரணம்? அவர் பத்தினியாக இருக்க விரும்பல, எனவே எல்லாம் அப்படியே விட்டுடுறாங்க.
என்ன சகோதர பெரியார்களே, நாங்கள் எங்களுடைய ஈமானை பாதுகாக்கிறதுக்கு கவலைப்பட்டால் அல்லாஹு தாலா எங்களுடைய ஈமானை பாதுகாப்பான். அது மாதிரி சூழலங்களை வைப்பான், அது மாதிரி கட்டத்தில், அது மாதிரி இடங்கள்ல, அது மாதிரி அமைப்புல எங்களை ஆக்கி வைப்பான். அப்படி இல்லை, எங்களோட சொல்லால செயலால எங்களோட பேச்சால நாங்கள் ஈமான் இழந்துடும். ஈமான் இழக்கிறேன்னு சொல்லது நான் சில வணங்குறேன் அல்ல ஒரு தெய்வத்துடைய பேரை சொல்லி அதான் என்னுடைய கடவுள் அதை நான் வணங்குறேன்னு சொல்லதல்ல ஈமான் இழக்கிறது. ஒரு சில வார்த்தைகளால் மனிதன் ஈமான் இழந்துடுவான். ஒரு நல்ல வார்த்தையாக இவனுக்கு கூட தெரியலாம். எந்த அளவுக்கு நான் ஹதீஸ்ல வருது, புகாரி ஷரீஃப் ரிவாயத்தில் முந்தைய சமுதாயத்தில் 2 பேர் சம்பவத்தை சொன்னாங்க. ஒத்தரை பார்த்து மற்றவர் சொன்னாரு, லன் யக்ஃபிர் அல்லாஹு லக், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான். கடைசி என்ன நடந்துச்சு? ஒருத்தர் பாவி, மற்றவர் நல்லடியார் தான் அந்த வார்த்தையை பாவிச்சாரு. அந்த ஒரு வார்த்தையினால அல்லாஹ் தஆலா சொன்னான், எனக்கு என்னுடைய விஷயத்தை சத்தியம் பண்றது யாருக்கு? எனக்கு என்ன தைரியம் இருக்கு? நீ யாரு? நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லு. மக்ஃபிரத் என்னுடைய சொத்து, நான் நாடினு நான் மன்னிப்பேன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொன்ன, நான் அவனை மன்னிச்சிட்டேன், நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லிட்டு நீ எனக்கு எதிராக நீ சத்தியம் பண்ணினாயா, உன்னை நான் நரகத்தில் போறவன் அமலை வீணாக்கிட்டேன் எல்லாம் சொன்னான். பாருங்க, என்ன ஹராமான வார்த்தையா சொன்னாரு. பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறார், தடுத்து கொண்டிருக்கிறாரு, அவர் தவிர்த்து கொள்ளாரு இல்லை. பல தடவை சொல்லி 7ஆம் மட்டில் தான் சொன்னாரு, இப்படியே நீ இருந்தால் நல்லா உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொன்னாரு. அதுக்காக எல்லாம் தண்டிச்சேன். அதனால எங்களுக்கே தெரியாம எங்களை வாயிலிருந்து எங்களோட செயல் மூலமாக குஃப்ரியான வார்த்தைகள், இதே மாதிரி இஸ்லாத்துக்கு தூரமாகக்கூடிய வார்த்தைகள், இதே மாதிரி நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வார்த்தைகளும் வரும். அதை விட்டு பாதுகாத்து கொள்ளண்டா எந்த நேரம் எங்களை அதுக்கு ஃபிக்ர் ஒன்று இருக்கணும், கவலை ஒன்று இருக்கணும். முயற்சியமா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்காக வேண்டி தாண்டி எல்லாட பாயில் வெளியாகிறது. இன்றைக்கி ஜமாத்துகளில் போகிற நோக்கம் இருக்குது. இது வெறும் பிக்னிக்கோ அல்ல கொஞ்சம் போய் ரெஸ்ட்டாக இருந்துட்டு வாரத்துக்காக வேண்டியோ அல்ல ஊரை பார்க்குறதுக்காக வேண்டியோ அல்ல, யாரை திருத்தமும் அல்ல, தன்னை திருத்தத்தான் போகிறாங்க. தன்னுடைய காலம், தன்னுடைய நேரம், தன்னுடைய பொருள்கள் எடுத்துக்கொண்டு வெளியாகிறாங்க. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் உதவி செய்வாங்க. யார்கிட்டையும் போய் எதையும் கேட்குறதில்ல. எனக்கு வந்திக்கிறோம், நாங்கள் இவ்வளோ செலவழிச்சு எங்களுக்கு காசு தாங்கலன்னு கேட்க மாட்டாங்க. கண்ணியமாக இன்றைக்கு அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்கிறாங்க, அல்லாஹ் கண்ணியப்படுத்துறாங்க. சொல்லுங்க சார், ஒரு 4 மாதங்கள் அல்லாவுடைய பாதையில் இந்த உழைப்பை நாங்கள் படிக்கணும். வேலையை படிக்கிறோன்னா நாங்கள் வெளியாகத்தான் ஆகணும். வீட்டில் இருந்து வந்து படிக்க இயலாது, பயான்களை கேட்கறதுனால படிக்க இயலாது. இன்றைக்கு அல்லாவுடைய பாதையில் வெளியாகணும். சொல்லுங்க சார், அல்லாஹ் உதவி செய்வான். நியத்து வைங்க, அல்லாஹ் உதவி செய்வான். சூழல்கள் வித்தியாசமாக தெரியலாம். எங்களோட சிச்சுவேஷன் எப்படி, நான் பிஸியாக இருக்கிறேன், எனக்கு இப்போ போகையெல்லாம் நினைக்கிறோம். அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். நாங்கள் தயாராகணும், முயற்சி செய்யணும். எனக்கு ஒரு தேற்றம் ஒன்று இருக்கணும், ஆசை ஒன்று இருக்கணும். இல்லாட்டி எவ்வளோ லேசான காரியமாக இருந்தாலும் ஆசை இல்லாட்டி செய்ய முடியாது. பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கிறாருந்தாலும் அவருக்கு விருப்பம் இல்லை, தேற்றம் இல்லாட்டி வரமாட்டார். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி செய்வான். யாருக்கு யார் 40 நாளைக்கான சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அவசரமாக இப்போ இன்றைக்கி இந்த மாதம் இல்லாட்டி வார மாதத்தில் மட்டும் ஒரு ஜமாத்து இங்கேருந்து போகிறாங்க ஜப்பான்லேருந்து. அதில் 2 ஜப்பானீஸ், ஒரு சிங்கப்பூர்காரர் இருக்கிறார், ஒரு பாகிஸ்தான், 2 பேர் பாகிஸ்தானிஸ் இருக்கிறாங்க. அப்போ ஸ்ரீலங்காலும் கொஞ்சம் பேர் கொடுத்துருக்குறாங்க. அவங்களோட கூட டிரான்ஸ்லேஷனுக்கும் தேவை உதவியாக இருக்குன்னு. முதல் ஜமாத் ஜப்பான்லேருந்து ஸ்ரீலங்கா போகுது. அப்போ அதிலே இன்ஷா அல்லாஹ் நியத்து வச்சு சொல்லுங்கள். இப்போ நாங்கள் ஊருக்கு போயிருக்கிறோம், அந்த ஜமாத்தோட சேர்ந்து அப்படி வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகிறது. இன்றைக்கி எத்தனையோ பாகிஸ்தானி சீக்கிறாங்க, இந்தியன்ஸ் சீக்கிறாங்க, பங்களாதேஷ்காரங்க இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஓவர்ஸ்டியாக 8 வருஷம் 10 வருஷம் மேலே இருந்துட்டு நாட்டுக்கு போக்கலை, பேகேஜில் என்ன செய்கிறாங்க, ஏர்போர்ட்டுக்கு போய் வீட்டிலேருந்து வர சொல்லி சாமான வீட்டுக்கு அனுப்பிட்டு 4 மாதம் முடிச்சுட்டு போகிறாங்க. இது எங்களுக்கு சில நேரம் மடத்தனமாக தெரியும். இவ்வளோ காலம் பிரிஞ்சிருந்துட்டு ஜமாத்தில் போயிட்டா போகிற, வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாமே. இவ்வளோ காலம் பிரிஞ்சிருந்தால் தானே, இன்னொரு 4 மாதம் பிரிஞ்சிருக்கிறது என்ன கஷ்டம்? இவ்வளோ காலம் பிரிஞ்சிருந்தா 10 வருஷம் 15 வருஷம், அதோட 4 மாதம் இவ்வளோ காலம் துனியாக்கான பிரிஞ்சிருந்தார், இப்போ தீனுக்கான பிரிஞ்சிருக்க போகிறார். ஆனால் எங்களுக்கு அது மடத்தனமாக தெரியும். வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு கேட்டால் வீட்டுக்கு போனால் விருந்துறார். ஒரு தடவை சொல்லாங்க, ஜோ கர் கேயா ஓ கிர் கேயா. யார் வீட்டுக்கு போகிறாரோ கர்னா வீடு, கிர்கியாண்டா வீட்டுக்கு போனார் விழுந்துடுவார். வீட்டுக்கு போயிட்டார். இங்கே பாருங்கள், சில நேரத்தில் நல்லா இருப்பார் பேணுதலாக. கொஞ்சம் வீட்டு சூழலை போயிட்டார். அதுக்கப்புறம் ஆள் இங்கே பள்ளிக்கு ஜப்பானில் இருக்கக்குள்ள தொடர்ந்து பள்ளிக்கு வந்து கொண்டு இருந்தார். ஊருக்கு போயிட்டு வந்து ஆள் மாறிட்டார். நடக்குதா இல்லையா? அங்கே இஸ்லாமிய சூழல் இருந்த நாட்டில் எப்படிண்டா சொல்லுங்க சார், யார் தேர் ஒரு சின்ன ஒரு தியாகம் தான். நாங்கள் அப்படி சொல்லலை. மிச்சம் காலத்துக்கு போகிறவங்களும் இல்லை, நாங்கள் 2-3 மாதத்துக்கு இருக்க போகிறவங்க தான். கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் தீனுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் போயிட்டு போகலாம். ஒரு 40 நாளைக்கான சொல்லுங்களே, எந்த நஷ்டம் வராது. எங்களுக்காக நியமிக்கப்பட்ட ரிஸ்க் கிடைச்சி கொண்டே இருக்கும். ஒரு டெப்பை மூடிட்டு போகிற மாதிரி, டேங்கிலிக்கக்கூடிய டெப்பை மூடிட்டு போகிறோம்.
திரும்ப நாங்கள் தான் வந்து திறக்க போகிறோம். எங்களுக்கு வர வேண்டிய வாகனத்தை யாரும் எடுக்க போகிறதில்லை, எங்களுக்கு வர வேண்டிய ரிஸ்க்கு யாரும் பறிக்க போகிறதும் இல்லை. அது முடியாது. எங்களோட ஈமானுடைய பலஹீனம் தான் அப்படியெல்லாம் யோசிக்க வைக்குது. வேறு யாரும் எடுத்துருவாங்களோ தெரியாது. ஜும்மாவுக்கு போன நேரத்தில் பார்த்து அவனை எடுத்துருவான். அப்படிக்கும் வராமல் வைக்கிறாங்க ஆட்கள். லீவ் போட்டால் யாரும் எடுத்துருவாங்க. சொல்லுங்கள் சொல்லையார் தயார். ஒரு 3-4 வாரக்கிழமை ஜமாத் இருக்குது இன்ஷா அல்லாஹ். ஷோனண்டாயிலேருந்து போகிறோம், எபினாலேருந்து சேர்ந்து வராங்க. சொல்லுங்கள் சொல்லையார் தயார். 3 நாள் வியாழக்கிழமை இரவைக்கு போய் வெள்ளி சனி ஞாயிறு, வெள்ளிக்கிழமை லீவு 23ஆம் தேதி 24 25 யார் தயாருங்க சொல்லுங்களேன். ஒரு 3 நாளைக்கு ஆகும். எல்லாருக்கும் தேவை இது. ஏன்னா இதை அவராருடைய ஈமானுக்காண்டி பாடுபட போகிறோம். இதாயிரத்தில் போய் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். இது அந்த கம்பெனியில் 40 பேர் வேலை செய்கிறாங்க, 50 பேர் வேலை செய்கிறாங்கண்டு 2 பேர் நினைக்கிறாங்க எல்லாரும் கம்பெனி போகிறாங்க தானே வேலை நடக்குந்தானு என்று சொல்லி போகாமல் இருக்க மாட்டாங்க. அவர் பார்ப்பார் யார் வந்து இல்லை நான் போகணும், ஏன்னா எனக்கு சேலரி கிடைக்கும். அதே மாதிரி தான் சகோதரர், இது எங்கடைய ஈமானுக்கு நாங்கள் போகிறது. அவர் போகிறார் இவர் போகிறாரா இல்லை, நான் போகணும் என்னுடைய ஈமானை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி. சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அது அந்த பிரகாசம் பள்ளியோடு எங்களை தொடர்பை வைக்கும். ஒவ்வொரு நாளும் பள்ளியாசலுக்கு வருவோம், கஸ்துகளில் மற்ற அமல்கள் ஈடுபடுவோம், குர்ஆன் ஓதுவோம், திக்ர் செய்வோம். வெறும் தொழுகையோடு நிற்க மாட்டாங்கிற தொடர்பு இன்னும் கூடும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கள், கொஞ்ச காலம் உலகத்துக்கு வந்திருக்கிறோம், போகிறதுக்கு முந்தைய எவ்வளோ மேக்ஸிமம் சம்பாதிக்கணுமோ சம்பாதிச்சுட்டு போகும். முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளண்டைக்கு எங்களோட ஷோனண்டாயத்தம் குறிப்பிட்ட எங்களோட மஹல்லாக்கு மட்டும் எப்படின்னாலும் சில நேரம் வருவாங்க. 40 நாள் ஜமாத் போனவங்க 3 நாள் ஜமாத்துகளை போன சகோதரர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் மாலை 6 மணிலேருந்து ஒரு 8 மணி வரையும் இஷா வரையும் முசாக்கரா பயான் நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம். ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி உழைப்பு பலகீனமாகிட்டுண்டா பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய ஆட்களும் இருக்க மாட்டாங்க. எப்போ கஸ்து நடக்குதோ மக்களை சந்திக்கிறோம் அப்போ தான் அல்ஹம்துலில்லாஹ் ஆட்கள் வருவாங்க. எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க ஆனால் வரமாட்டாங்க. வாரத்துக்கு இந்த உழைப்பு கட்டாயம், இது தேவை. போய் சந்திச்சோ இல்லையோ சுற்றிட்டு வாரமே அல்லாஹ்வுடைய பேரோட இது மக்களோட உள்ளங்களை மாற்றத்துண்டாகும். அது 2 பேர் செஞ்சால் 2 பேரை தான் கொண்டு வரும். 10 பேர் செஞ்சால் இன்னும் 10 பேரை கூட்டிகிட்டு வரும், அல்ல 100 பேரை கூட்டிகிட்டு வரும். எவ்வளோ ஆட்கள் கூடுதலாக நாங்கள் தீனுக்காண்டி போகிறோமோ அந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் மாற்றம் உண்டாகும். ஏன்னா ஷைத்தானோட உழைப்பு அதை விட பயங்கரமாக நடந்து கொண்டிருக்குது. ஈமானுடைய உழைப்பு ரொம்ப பலகீனம். அப்போ அதனால் ஷைத்தானுடைய முயற்சிக்கு எதிராக எங்களோட முயற்சி நாங்கள் பெருக்கணும். அப்போ நாங்களும் பாதுகாக்கப்படுவோம். அப்படி இல்லாட்டி எல்லாம் பாதுகாக்கணும், நாளைக்கு நாங்களும் போயிடுவோம். சரியா? அதனால் இன்ஷா அல்லாஹ் பாருங்கள், போர்டரை பாதுகாக்கிறவங்க ஒரு 10 பேர் இருந்தால் 100 பேர் எவ்வளோ அதிகமாயிருக்கு அந்த அளவுக்கு தான் எதிரிகள் உள்ளவராக பாதுகாக்கப்படுவாங்க. இப்போ ஒவ்வொருத்தராக ஓட தொடங்கிட்டா கடைசிக்கு 2 பேர் இருக்கிறவங்க பார்ப்பாங்க எங்களுக்கும் ஆபத்துன்னு அவங்களும் ஓடிடுவாங்க. அதான் நடக்கும். அப்படின்டா நாங்களும் பள்ளியை விட்டு போயிடுவோம், எங்களோட தொடர்பு வேறு இடத்துக்கு ஆகிடும் நாங்கள் முயற்சி செய்யாட்டி. அதனால் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் ஃபிக்கர் பண்ணுங்கள். இது அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ஒரு பள்ளிவாசலுடைய சூழல் உருவாக்கி தந்திருக்கிறான். எவ்வளோ சிரமத்துக்கு பிறகு அமைஞ்சிருக்குது. இதை நாங்கள் பாதுகாக்கணும். இதற்காக வெளியிலேருந்து ஆக்கள் வாரதில்லை, நாங்கள் தான் முன்னுக்காகி செய்யணும். எல்லாம் விரும்பினால் இன்றைக்கு ஜப்பனீஸ் சீக்கிரம் எல்லாருக்கும் ஹிதாயத்து கொடுத்து எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பான். நாளைக்கு எங்களுக்கு இடம் இருக்காது சகோதரர்களே. இன்றைக்கு எல்லாம் எங்களை முன்னுக்காக்கி வச்சுக்கிறானே, எல்லாருக்கும் நாங்கள் சுக்குர் செய்யணும். ஆனால் கட்டாயம் வாங்க, தேவையோடு வாங்க. ஒவ்வொரு நாளும் இஷாக்கு பிறகு ஃபிக்ஹு இல்லாட்டி தஃப்சீர், அதிகமாக தஃப்சீர் தான் நடக்குது. குர்ஆனுடைய விளக்கம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளால தான். அதுக்கு பிறகு தொழுவிட்டு போகிறது, சுன்னத்து தொழுவிட்டு. நான் கொஞ்சம் டைம் எடுத்து வாங்க இன்ஷா அல்லாஹ். மார்க்கத்தையும் படிக்கணும், தீனுடைய விஷயங்களை காதில் விழணும். இல்லாட்டி எல்லாம் நடக்கும், எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. கம்பெனி ஓடிக்கொண்டிருக்கும், நாங்கள் வீட்டில் இருந்தால் சிலர் கிடைக்காது. இதே மாதிரி எங்களுக்கு அமல் இபாதத்தில் ரூஹானியத், ஒரு உயிரோட்டம், ஒரு இன்பம், சுவை தெரியாது. காசு பணத்தில் சுவை தெரியும், பாவத்தில் சுவை தெரியும், ஆனால் அது பெரிய நஷ்டம். ஈமானில், அமலில், குர்ஆனில், ஹதீஸில், மார்க்க விஷயங்களில் இன்பம் தெரிகிறதான் ஒரு மூமினுக்கு அழகு. அதான் மூமின், இல்லாட்டி மறுபக்கம். அதனால் இன்ஷா நாங்கள் ஒவ்வொருத்தரும் கவலைப்படணும், சிந்திக்கணும். ஏன் ஈமான நாமளை பாதுகாக்கிறதோட எங்களோட சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சகோதரருடைய ஈமானை பற்றி நாங்கள் கவலைப்படுறது முயற்சியமாக இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை வாங்க, அது வராத சகோதரருக்கு ஞாபகப்படுத்துங்க. அடுத்து ஒவ்வொரு நாளும் இன்ஷா ஃபஜர் இப்போ 5:45 நிறைய டைம் இருக்குது. ஃபஜருக்கும் இன்ஷா அல்லாஹ் வாருது, கொஞ்சம் முயற்சி செஞ்சு நேரத்தோட எழும்பிட்டு வாருது. வந்து பொதுவாக பாருங்கள், கவலைக்குரிய விஷயம் ஞாபகப்படுத்துறதுக்காண்டி சொல்கிறேன். ஃபஜருக்கு வரக்குள்ள இந்த நாட்டு சகோதரர்கள் வாக்கிங் போகிறாங்க, ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. வயசாளிகள், பொம்பளை பெண்கள். இன்றைக்கி நாங்கள் தூங்கி கொண்டிருக்கிறோம். அவங்களோட வீடுகளில் லைட் பத்துது, எங்களோட வீடுகள் இருட்டாக இருக்குது. பரக்கத்துடைய நேரம், நாங்கள் பரக்கத்திலேருந்து தூங்கி கொண்டிருக்கிறோம். பெரிய நஷ்டம். கடை மூணத்துக்கு பிறகு எலுமிட்டு ஓடுறோம் கடைக்கு சாமான் வாங்க.
ரசூலா சொன்னாங்க பூரிக்கத்தில் உம்மத்தி ஃபி புக்கூரிஹா, காலை நேரத்தில் பறக்க செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் பறக்கத்தில் இறங்கக்கூடிய நேரம். அதனால் இன்ஷா அந்த நேரம் எழும்பி குர்ஆன் தொழுதுட்டு குர்ஆன் கொஞ்சம் ஓதிட்டு திக்ர் செஞ்சுட்டு எங்கள் வேலையை தொடங்கினா அல்லாஹ் பறக்க செய்வான். முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா